Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல குரான்ல இருக்கிற ஒரு சூறாவை பத்தி தான் பார்க்க போறோம். மதீனால ஒரு இஷா தொழுகை முடிஞ்சு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு அமல சொல்லி தர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், அது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் புறப்படலாம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அளவில்லா மகிழ்ச்சியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னையிலிருந்து நீங்க இஷா தொழுது தூங்க போறதுக்கு முன்னாடி திருக்குரான்ல இருக்கிற 1000 வசனங்களை தினமும் ஓதணும்னு சொன்னாங்க. உடனே அங்க இருந்த ஒரு சஹாபி நபி கிட்ட, யா நபி, எங்களால எப்படி 1000 வசனங்கள் தினமும் இரவு ஓத முடியும்? எங்களில் யாருக்கு இந்த அமல் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களால தினமும் 1000 ஆயத்துகள் ஓத முடியலன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வழிய சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர இந்த ஒரு சூறாவை ஒரு முறை ஓதுனாலே உங்களுக்கு 1000 ஆயத்துகள் ஓதுன நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி அது எந்த சூறான்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சூரா தகாசுர ஓதுங்க, அது உங்களுக்கு 1000 ஆயத்துகள் ஓதுன நன்மைகள் கொடுக்கும்னு சொன்னாங்க. சூரா அத்தகாசுர்ன்றது அல்ஹாக்கு முத்தகாசுர்னு தொடங்குற அந்த சூறா தான். இத கேட்ட உடனே உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, குர்ஆன்ல இன்னும் எவ்வளவோ சூறாக்கள் இருக்கு, ஆனா இந்த சிறிய சூறாக்கு எதனால இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நன்மைய கொடுக்கறான்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சூறால நாளைக்கு ஆகிரத்துல அல்லாஹு தஆலா கேட்க போற ஒரு பயங்கரமான கேள்விய பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கான், அதனாலதான் அந்த சூறாக்கு இவ்வளவு நன்மைன்னு சொன்னாங்க. அந்த ஆயத்து என்னன்னு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆயத் சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அதன் அர்த்தம், பின்னர் அந்நாளில் அருட்கொடைகளை பற்றி நிச்சயம் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த ஆயத் அந்த சூரத்துல இருக்கிறதுனாலதான் அந்த சூறாக்கு இவ்வளவு மகிமைன்னு சொன்னாங்க. அதனால இனிமேல் நம்ம எல்லாரும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சூரா அத்தகாசுரம் மறக்காம ஓதலாம். அத ஓதுறது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா நமக்கு பூமியில கொடுக்கிற அனுகிரகங்களுக்கு நாம சுக்ர் செய்யலாம். இந்த பழக்கத்தை உங்க குழந்தைகளுக்கும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாரையும் நரகத்துல இருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.